வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது, பார்ட் 11 வீடியோ. ஸோ பார்ட் 11 வீடியோங்கிறதுல நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம் டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம் டைம் நம்ம கிட்ட வந்ததுனால எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த டெஸ்ட் புக்கிலலாம் வந்து என்டிபிசி ரிலேட்டடான டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சில டெஸ்ட்டில் வந்து இந்த கரெக்ட் அட்டம்ப்ட்டை வந்து அந்த பர்சன்டேஜ் விகிதம் வந்து ஒரு 50% கீழே இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 50% கீழே இருக்கிறவங்க தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? என்டிபிசி ஆஸ்பெக்டில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கைண்ட் ஆஃப் கிராஷ் கோர்ஸில் தான் வரப்போகுது. ஆனால் மிக்ஸ்டு, எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சோட லாஸ்ட் 2 மந்த் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஃபுல்லுமே இப்போ இந்த ரீசெண்டாக கேட்ட ஆர்பிஎஃப், எஸ்ஐ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்ஆர்பி, ஏஎல்பி, டெக்னீஷியன் இதில் கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி 2 மாதம் ப்ராக்டிஸ் வச்சு நம்ம போக போகுது. ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, கரெக்ட் அட்டம் வந்து 38%. இந்த கொஷினுக்கு வந்து 38% தான் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ √3 வேல்யூ வந்து 729க்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு, ஸோ 729 நம்ம எப்படி எழுதிக்கிடலாம்? 729 வந்து 9 கியூப் இல்லையா? 9 கியூப் தான் வந்து 729. ஓகே, 9 கியூபுங்கிறத மறுபடியும் 3⁻6. 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிடலாம். 3 ஸ்கொயர் பவர் 3ன்னு வரும்போது 2 3 6, 3⁻6 தான் வந்து எனக்கு வந்து 729. அப்போ √3 n இஸ் ஈக்குவல் டு 3/6. இப்போ எனக்கு இங்கே பேஸ் √3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இதையே நான் √3 மாத்திரன்னா என்ன ஆகும்? அதாவது 3/6 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √3/12ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? √3/12 பிகாஸ் √3ங்கிறது என்னது? 3/1/2. பவர் இங்கே இப்போ 12 இருக்குது அப்படின்னா இந்த 2ஐயும் 12ஐயும் அடித்தோம்னா 6 வரும். 3⁻6 நமக்கு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 3/6 வந்து √3/12 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சைடு பேஸ் வந்து √3n இருக்குது. அப்போ என்னோட மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்கும். சரிங்களா? என்னோட மதிப்பு வந்து 12 தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், when a smaller number divides a larger number, we get a quotient of 6 and a remainder of 5. Find the smaller number if the difference between the two numbers is 1540. When a smaller number divides a larger number, we get a quotient of 6 and a remainder of 5. Find the smaller number if the difference between the two numbers is 1540. ஸோ அந்த ரெண்டு நம்பரை நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து லார்ஜர் நம்பர்னு வச்சுக்கிடுவோம், இதை வந்து ஸ்மாலர் நம்பர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்மாலர் நம்பர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லார்ஜர் நம்பர் அண்ட் ஸ்மாலர் நம்பர் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1540 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வென் ஏ ஸ்மாலர் நம்பர் டிவைட்ஸ் அ லார்ஜர் நம்பர், அதாவது இது நம்ம வந்து எக்ஸ் தானே லார்ஜர் நம்பர்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒய்ங்கிற நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா வி கெட் அ கோஷன்ட் ஆஃப் 6. கோஷன்ட் வந்து 6 வருது, ரிமைண்டர் வந்து 5 வருது. அப்போ இங்கே வந்து என்ன இருந்திருக்கும்? 6y இருந்திருக்குமா? 6 × y. அப்போது x மைனஸ் 6 டைம்ஸ் ஆஃப் y வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து டிவைசரு, இது வந்து தான் டிவிடெண்ட்டு, இது வந்து ரிமைண்டரு இல்லைங்களா? ரைட். இப்போது இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு இருக்குது, இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு இருக்குது. எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ஸ்மாலர் நம்பர் கேட்குறாங்க. ஸ்மாலர் நம்பர் நம்ம ஒய்ன்னு தானே எடுத்தோம். அப்போ இதில் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஸோ அப்போ இதை மைனஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் வரும், இங்கே வந்து ஒரு மைனஸ் வரும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 6yலேருந்து ஒய் போச்சுன்னா 5y. ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு 1535. இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 307. சரிங்களா? ஒய்யோட வேல்யூ வந்து 307. ஸ்மாலர் நம்பர் தானே கேட்குறாங்க. ஸோ 307 தான் ஸ்மாலர் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, tan θ ப்ளஸ் cot θவோட வேல்யூ 5. தென் த வேல்யூ ஆஃப் tan ஸ்கொயர் θ ப்ளஸ் cot ஸ்கொயர் θ ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் 60. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? tan θ இஸ் ஈக்குவல் டு
1/cot theta அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்கதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்போ tan theta ப்ளஸ் 1/tan theta இதோட வேல்யூ வந்து 5. ஓகேவா. இல்லை இப்படி போகணும் கூட அவசியம் இல்லை, ரெண்டு பக்கமும் நம்ம சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணலாம். tan theta ப்ளஸ் cot theta ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்னொன்று வரும் 5 ஸ்கொயர் வருமா. ஸோ tan ஸ்கொயர் theta ப்ளஸ் cot ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 இன்ட்டு tan theta இன்ட்டு cot theta இதோட வேல்யூ வந்து 25. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு அடி வாங்கிறோம். அப்போ tan ஸ்கொயர் ப்ளஸ் cot ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன வரும், இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா 23. சரிங்களா. tan ஸ்கொயர் theta ப்ளஸ் cot ஸ்கொயர் thetaவோட வேல்யூ வந்து 23ன்னு வரும். அதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 23 ப்ளஸ் 2 இன்ட்டு tan ஸ்கொயர் 60. tan 60யோட வேல்யூ வந்து என்னது √3. tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி போட்டோம் அப்படின்னா 3 வரும். அப்போ 23 ப்ளஸ் ஒரு 6 29. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு 15 male employees or 20 female employees of a company can complete a project in 26 days. How long will 30 male employees and 12 female employees together take to complete the project? 15 male employees or 20 female employees அப்படின்னு அர்த்தம். 15 male employees வந்து 20 female employeesக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. how long will 30 male employees and 12 female employees together take to complete the project? ஸோ 15 male employees வந்து 20 female employeesக்கு சமம் அப்படின்னா அப்போ 30 male employees வந்து 40 female employeesக்கு சமம். இது அப்படியே 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, m1 இன்ட்டு d1 இன்ட்டு t1 டிவைடட் பை ஒர்க் 1 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2 இன்ட்டு t2 டிவைடட் பை ஒர்க் 2. ஓகே. ஸோ இதில் m1ங்கிறது மென்னு உமன் எதுனால எடுத்துக்கலாம், d1 டே, t வந்து டைமு, ஒர்க்கு டபிள்யூங்கிறது ஒர்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா படி இப்போ 30 மேல் வந்து 40 ஃபீமேலுக்கு சமம். ரெண்டாவது லைனில் ஹவு லாங் 30 மேல் எம்ப்ளாயீஸ் அண்ட் 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆண்டுன்னு வரும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா. 30 மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 40 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 50 மேல் எம்ப்ளாயீஸ் ஆர் 20 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அ கம்பெனி கேன் கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் இன் 26 days. அப்போனா 20 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து 26 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதே வேலையை வந்து 30 மேல் எம்ப்ளாயீஸ் அண்ட் 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ 30 மேல் எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக 40 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், ரெண்டு பக்கமும் எய்தர் மேல் எம்ப்ளாயீஸ் இருக்கணும் இல்லைனா ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருக்கணும். ஸோ நான் 30 மேல் எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக 40 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு 52 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்னு வந்துடும். இங்கே அது எத்தனை நாள்னு தெரியாது. ஸோ 20 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், இங்கே ஒரு 26 வரும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த 52வையும் இதையும் அடித்தோம்னா இங்கே ஒரு 2 டைம்ஸ் வரும். இந்த 2வையும் 20 அடித்தோம்னா 10 டைம்ஸ் வரும். இந்த எஃப்எஃப் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் எத்தனை டேஸ் தானே நமக்கு கண்டுபிடிக்கிறோம், மொத்தம் 10 நாள். சரிங்களா. இப்போ 10 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் 2. இதை இப்போ வந்து ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எடுத்த மாதிரி நம்ம மேல் எம்ப்ளாயீஸுமே எடுத்து பண்ணலாம். சரிங்களா. 15 மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 26 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 30 மேல் எம்ப்ளாயீஸு ப்ளஸ் 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக எத்தனை மேல் எம்ப்ளாயி நம்ம போடுவோம், 15 மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 20 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு சமம் அப்படின்னா 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனை, இப்போ 15/x இஸ் ஈக்குவல் டு 20/12. ஓகேங்களா. 12 இருக்குது. அப்போ நீங்கள் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 5 3 இதை அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும் 9. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 9. அப்படின்னா வந்து 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்து 9 மேல் எம்ப்ளாயீஸ்க்கு சமம். அப்போ இந்த இடத்துல 12 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக 9 மேல் எம்ப்ளாயீஸ் போட்டு இன்ட்டு எத்தனை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. ஸோ 39 வருமா. 15 × 26 இஸ் ஈக்குவல் டு 39 இன்ட்டு ஒரு எக்ஸு. இது ஒரு 2 டைம்ஸ், இது வந்து ஒரு 3 டைம்ஸு. இதை அடித்தோம்னா மறுபடியும் அகைன் 10 டேஸ், அதே 10 டேஸில் வரும். நம்ம மேலாக மாற்றுறோமா இல்லை ஃபீமேலாக மாற்றுறோங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா. 2 மாற்றினாலும் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் ஏதாவது ஒன்று தான் வச்சு நம்ம பண்ணணும். சரிங்களா. ரைட். அடுத்த கொஷின். PQRS இஸ் அ சைக்ளிக் ட்ரெபீசியம். சைக்ளிக் ட்ரெபீசியம்னா என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, இது உள்ளே இருக்கிற ஒரு ட்ரெபீசியம்.
where PQ is parallel to SR and PQ is the diameter. ஸோ இதோட டயாமீட்டர் தான் PQ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ PQ is the diameter. அப்போது PQRS is a cyclic quadrature. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி PQ is parallel to SRன்னு வேறு சொல்லிட்டாங்க. PQRS. ஸோ இது ரெண்டும் வந்து பேரலல் வேறு. சரிங்களா? சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இஃப் QPR ஸோ இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரின்னு சொல்கிறாங்க. அதேமாரி PQ வந்து டயாமீட்டர்னால ஷுவராக இது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? டயாமீட்டருங்கிற பட்சத்தில் இது 90 டிகிரி. அப்போ பேலன்ஸ் இது வந்து 50 டிகிரியாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் PSR இஸ் ஈக்குவல் டு PSRனால் இது எவ்வளோன்னு கேட்குறாங்களா? PSR இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் என்ன ஒரு இதுனா, இந்த ஆப்போசிட் சைட்ஸை எடுத்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரணும் இல்லையா? அதாவது இந்த ஆங்கிள் இந்த எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 50 வந்து 180 இருக்கும். சரிங்களா? அதுதான் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டருடைய முக்கியமான விஷயமே. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 130 இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 130 தான். இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். PQ வந்து டயாமீட்டர் அப்படிங்கிறதுனால இந்த PRQங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அது 90 தெரிஞ்சதுனால தான் இதை நம்ம 15 கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது 15 தெரிஞ்சதுனால தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது 130 அப்படின்னு கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது, சைக்கிளிக் ட்ரெபீசியம்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே சமயம் PQ இஸ் த டயாமீட்டர் அப்படிங்கிறதும் ஒரு வேலிடான பாயிண்ட். இந்த இடத்துல வேலிடுங்கிறத விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 2 விஷயம் நம்ம இந்த இதில் கற்றுக்குறோம். ஒன்று, டயாமீட்டரை வச்சு நீங்கள் இதான் டயாமீட்டர் அப்படின்னா இங்கேருந்து ஒரு லைன் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஆப்வியஸாக 90 டிகிரியாக இருக்கும். அதே சமயம் வந்து சும்மா ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர் வச்சுக்கோங்க. இது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னா இது வந்து டீட்டானா இது வந்து 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். இது வந்து ஆல்ஃபானா இது வந்து 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். சரிங்களா? சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் ப்ராப்பர்ட்டி இது தான். அதேமாதிரி டயாமீட்டருக்கான ப்ராப்பர்ட்டி இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. Ramkumar bought 2 LED TV sets for rupees 41,000 by selling one at a profit of 20% and the other at a loss of 15%. He found that the selling price of both the TV sets are the same. Find his overall gain or loss. ஓகே, ஸோ 2 இருக்குது இல்லையா? 2 பொருள் வந்து 41,000 வாங்கியிருக்காங்க. ஸோ பை செல்லிங் அட் ஒன் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 5x தான் அதை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே. அப்போ 6xக்கு விற்றுருக்காங்க. சரிங்களா? 5x ருபீஸ்க்கு வாங்கி 6xக்கு விற்றா எனக்கு வந்து 20% ப்ராஃபிட்டு. அதேமாரி அந்த அதர் அட் அ லாஸ் ஆஃப் 15%. அப்போ அதை வந்து ஒரு 20yக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 17yக்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 20yனா அதாவது 100y 85yன்னு வந்திருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 20y 17y. இது வந்து சிபி, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? போத் த செல்லிங் ப்ரைஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ 6x இஸ் ஈக்குவல் டு 17y. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருச்சு 17/y அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 41,000 வரணும் இல்லையா? 5x ப்ளஸ் 20y இதை கூட்டினா வந்து எனக்கு 41,000 வரணும். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 41,000. பிகாஸ் ராம்குமார் பாட் 2 LED TV sets for rupees 41,000 சொல்கிறாங்கல்ல. இப்போ எக்ஸோட மதிப்பு 17 ரேஷியோவில் இருக்கும், ஒய்யோட மதிப்பு 6. அப்போனா இங்கே வந்து 5 × 17k அப்படின்னு வச்சுக்கிடலாம். இங்கே வந்து 20 × 6k. இப்போ இந்த கேயை கண்டுபிடிச்சிட்டோம்னா சம்ம முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 85k, இது ஒரு 120k, இன்னும் வரும் 205k. 205k is equal to 41,000. கேயோட மதிப்பு என்ன? 205 × 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 410 வந்துடும். ஸோ கேயோட மதிப்பு 200. கேயோட மதிப்பு 200னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 17k. 17kனா 3,400. ஒய்யோட மதிப்பு வந்து 6k இல்லையா? 1,200.
என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் இஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ். ஓகே, ஓவரால் கெயின் ஆர் லாஸ். அப்போனா எனக்கு வந்து மொத்தமாக 41,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதை நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் 3,400, ஒய் வந்து 1,200. ஸோ 6 into 3,400 ப்ளஸ் 17 into 1,200, இதுதான் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ 34 into 6 போட்டோம் அப்படின்னா 4 6 are 24, 3 6 are 18, 20400 ப்ளஸ் 17 into ஒரு 12 டைம்ஸ். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா, சாரி இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 40800 வருது. நமக்கு வந்து 41,000க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா 200 ரூபா நமக்கு வந்து லாஸு, 200 ரூபா வந்து லாஸ். சரிங்களா, ரைட். இந்த செல்லிங் ப்ரைஸு சமம் இல்லையா, 6x = 17y. அப்போ நம்ம வந்து 6x கண்டுபிடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சிடும், 40,800 ரூபா. ஓகே, ஓகே. ஸோ இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5x ருபீஸ்க்கு வாங்கி 6xக்கு விற்றா 20% எனக்கு ப்ராஃபிட்டு, 20yக்கு வாங்கி 17yக்கு விற்றா எனக்கு 15% லாஸு. போத் செல்லிங் ப்ரைஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ 6x = 17y, அதுலேருந்து எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 41,000, ஏன்னா காஸ்ட்டு ப்ரைஸு 5x + 20y. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து மொத்தமாக வந்து கேயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, 205k. ஓகேவா, கேயோட வேல்யூ 200ன்னு தெரிஞ்சிருச்சு. கேயோட வேல்யூ 200ங்கும்போது அதை வச்சு நம்ம வந்து 6x கண்டுபிடிக்கிறோம். 6 into அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 17k. சரிங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 17k. அப்போ 17 into k நம்ம போடும்போது 3,400. அப்போ 6 into 3,400 போட்டோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒரு இது நமக்கு தெரிஞ்சிடும், அதுதான் 20,400. அதே தான் வந்து இன்னொருடைய செல்லிங் ப்ரைஸு. ஸோ 40,800 வருது. ஓவராலாக 200 ரூபா எனக்கு லாஸ். சரிங்களா, ரைட்டு. நெக்ஸ்ட்டு, the captain of a cricket team of 11 members is 35 years old and the wicket keeper is 5 years older than the captain. If the ages of these two are excluded, the average age of the remaining player is 3 years less than the average age of the whole team. What is the average age of the whole team? ஸோ மொத்தம் 11 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ சம்மேஷன் வந்து 11x. சரிங்களா, இப்போ இதுலேருந்து யார் போகிறா, கேப்டனோட ஏஜை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதுமாரி மைனஸ் விக்கெட் கீப்பரோட ஏஜையும் மைனஸ் பண்ணுறோம். விக்கெட் கீப்பர் வந்து கேப்டனை விட 5 வயசு கூடங்கிறாங்க. ஸோ 40. இதனால் என்ன சேஞ்ச் ஆகுது, 2 பேர் வெளியில் போயிருக்காங்க. ஓவரால் ஆவரேஜ்லேயும் வந்து எனக்கு வந்து 3 இயர்ஸ் கம்மியாகுது. ஸோ x - 3. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் டீம் கிடச்சிரும். ஸோ 11x - 75 = 9x - 27. ஸோ 2x = 75லேருந்து ஒரு 27 போச்சுன்னா என்ன வரும், 48. எக்ஸோட மதிப்பு 24. சரிங்களா, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் 400 and 500 such that when 8, 12, 16 divide them it leaves 5 as the remainder in each case. ஸோ இப்போ 8, 12, 16க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 48 வருமா. 16 into 3 48, 12 into 4 48, 8 into 6 48. ஸோ எல்சிஎம் வந்து 48 தான், அதுக்கு கீழே எதுவும் வராது. இப்போது ஒரு நம்பர் வந்து 400க்குள்ளேருந்து 500க்குள்ளே இருக்கணும். அந்த நம்பர் வந்து 48ஆல் டிவைட் பண்ணுனா 5 எனக்கு ரிமைண்டராக வரணும். அப்போது 48 into சம்திங் ஒரு நம்பரு ப்ளஸ் 5. சரிங்களா, இது வந்து எனக்கு 400 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 500 விட கம்மியாக இருக்கணும். அப்போ நான் கேக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், கேக்கு பதிலாக நான் இப்போ 48 into 8 போட்டேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. 8 8s are
என்ன வரும் 8 8 சார் 64 6 4 8 சார் 32 384 வருது 384 ப்ளஸ் 5 பண்ணோம்னா 389 389 வந்து 400 விட கம்மியாக இருக்குது அப்போ அதை எடுக்க முடியாது சரிங்களா அப்போ கேக்கு பதிலாக நீங்கள் 9 போட்டிங்க அப்படின்னா 48 இன்ட்டு 9 9 8 சார் 72 7 4 9 சார் 36 ஒரு 43 43 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா 437 சரிங்களா 437 வருது அதுக்கப்புறம் 48 கேக்கு பதிலாக 10 போடுவோம் கேக்கு பதிலாக 10 போட்டோம் அப்படின்னா ஒரு 480 ப்ளஸ் ஒரு 5 485 வருது இதுக்கப்புறம் 500 விட தாண்டிடும் அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தா 437ம் 485 தான் அந்த நம்பர் இதை நீங்கள் வந்து 8ஆல் 12ஆல் 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 42 ரிமைண்டர் வந்து 5 வரும் சரிங்களா இப்போ இதோடைய சம்மேஷன் தான் கேட்குறாங்க இப்போ இது வந்து ஒரு 12 9 12 1 9 922 ஆப்ஷன் ஏ 922 next a plus b plus c is equal to 14 ab plus bc plus ca equal to 47 abc வந்து 15 then the value of a cube plus b cube plus c cube so a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a plus b plus c the whole square minus 3 times of ab plus bc plus ca ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதுமாதிரி a ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து என்னது 14 அப்போது ஒரு 14ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம ஓகே ஸோ ஏ கியூப் இங்கே ஒரு மைனஸ் 3abc இருக்குல்ல minus 3 into 15 equal to 14 into 14 square minus 3 into ஒரு 47 ஸோ என்ன வரும் a cube plus b cube plus c cube is equal to 14 into ஒரு 196 minus 150 ஒரு 9 போச்சுன்னா 141 ப்ளஸ் ஒரு 45 என்ன வரும் 196 ஒரு 141 போச்சுன்னா ஒரு 9 46 ப்ளஸ் ஒரு 9 55 ஸோ 14 இன்ட்டு 55 ப்ளஸ் ஒரு 45 ஓகே 55 இன்ட்டு ஒரு 14 5 4 சார் 20 22 15 ஸோ 077 770 இது கூட ஒரு 45 ஆட் பண்ணிங்கன்னா 815 ஸோ 815 தான் இதுக்கான ஆன்சர் ஓகே ஃபார்முலா தான் மேட்டர் இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15 ப்ளஸ் cot 15 ஸோ இதுக்கு வந்து நமக்கு tan a ப்ளஸ் என்ன போடலாம் tan அதாவது tan 45 மைனஸ் 30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan 15 கிடைக்குமா அப்படின்னா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா tan a மைனஸ் tan b ஃபார்முலா ஸோ tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b ஓகேங்களா ஸோ tan 45 1 இது வந்து ஒரு 1/√3 1 ப்ளஸ் ஒரு 1/√3 ஸோ √3 மைனஸ் 1 டிவைடட் பை √3 ப்ளஸ் 1 வரும் இதுதான் tan 15 cot 15 அப்படியே இதோடைய ரெசிப்ராக்கல் √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை √3 மைனஸ் 1 இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ tan 15 ப்ளஸ் cot 15 என்ன வரும் √3 மைனஸ் 1 டிவைடட் பை √3 ப்ளஸ் 1 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை √3 மைனஸ் 1 ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும் a ஸ்கொயர் வந்து 3 மைனஸ் b ஸ்கொயர் வந்து 1 ஸோ டிவைடட் பை 2 வரும் ஸோ நியூமரேட்டரில் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும் ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஏக்கு பதிலாக √3 இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 இருக்குது ஸோ 3 ப்ளஸ் 1 4 ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
A few lead spheres of diameter 6 cm are dropped into a cylindrical ஒரு சிலிண்டர் இருக்குது. இதுக்குள்ளே இந்த லெட் செல்ஸ்லாம் நம்ம போட்டு தண்ணியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா such that they are fully submerged with the diameter of the beaker. ஸோ diameter of the beaker கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி லெட்டாக போட்டு இந்த வாட்டர் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போனா அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி அந்த ஸ்பியர். ஓகேங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது 4/3 பை ஆர் கியூபு, டயமீட்டர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கியூபு. இதே மாதிரி எத்தனை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம அதுக்கான அந்த சிலிண்டருக்கான வால்யூமுக்கு ஈக்குவல் பண்ணணும். சிலிண்டருக்கான உருளைக்கான வால்யூம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு 4/3 பை ஆர் கியூபு. ஆர் வந்து இங்கே வந்து 3 சென்டிமீட்டர், டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் இல்லையா? இங்கே வந்து பை ஆர் ஸ்கொயர், டயமீட்டர் ஆஃப் த பீக்கர் வந்து 9 சென்டிமீட்டர், ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ 9/2 இன்ட்டு 9/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இந்த வால்யூமுக்கு அது ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை ஸ்பியர்ஸை உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பை கேன்சலு. வேறு என்ன கேன்சல் ஆகுது? இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணி 3 ஸ்கொயர் வந்துடும். இந்த 3யும் ஒரு 9ஐயும் அடிச்சிடலாம். 2 2 சார் 4, இங்கே ஒரு 8 டைம்ஸ் வரும். இப்போது இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 8 2 டைம்ஸ் வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது 9 × 2 18. ஸோ 18 ஸ்பியர் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து 32 சென்டிமீட்டர் ஏறும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வால்யூமை ஈக்குவேட் பண்ணணும். ஸ்பியரோட வால்யூமை வந்து சிலிண்டரோட வால்யூமுக்கு ஈக்குவல் பண்ணணும். அதுவும் அந்த தண்ணி எவ்வளோ உயர்ந்திருக்கோ அதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டராக இருக்கும். அதுமாதிரி எத்தனை ஸ்பியர் போடுறோங்கிறதுக்காக எக்ஸ் போடுறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் 2 numbers is 288 and their HCF is 16. அப்போ அந்த 2 நம்பர் வந்து என்னது 16x 16y எடுத்துக்கலாம். அப்போ 16x + 16y தான் வந்து என்னது 288. How many pairs of such numbers can be formed? ஸோ இதில் 16 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + yன்னு வரும். ரைட்டு. அப்போ x + y is equal to 116 is 16. பேலன்ஸ் வந்து ஒரு 12 128னா 17. ஓகேவா? 17 இல்லை 18, சாரி 18 தடவை வரும். அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18 வர்ற மாதிரியான கோப்ரைம் பேரை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அப்போ 1,17 2,16 வருமா? வராது. ஏன்னா வந்து 2 இருக்குது காமனாக. ஸோ 2,16 எடுக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதியிருந்தேன். 2,16 3,15 4,12 5,13 அதுக்கப்புறம் 6,12 திருப்பி 7,11 அதுக்கப்புறம் 8,10 அப்புறம் 9,9 திருப்பி 10,8ன்னு வரும். ஸோ எல்லாமே ரிப்பீட்டட் தான் வரும். ஸோ இவ்வளோ தான். இதில் எது வேலிடான பேர் கோப்ரைம் பேரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். 117 அதுக்கப்புறம் 513 711 வேறு ஏதாவது இருக்கா? 414 இல்லையா? 414 அப்படி இருந்தாலும் அது வராது. 513 612 711 810 99 திருப்பி 10 8 தான் வரும். மொத்தம் 3 தான் வருது. இதுதான் 3 தான் வந்து கோப்ரைம் பேர். ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் இதுக்கு ஹச்சிஎஃப் வந்து 1 கிடையாது. கோப்ரைம் பேர்னா என்ன? எதுக்கு ஹச்சிஎஃப் 1 இருக்கோ அதுதான். 2,16க்கு 2 காமனாக இருக்குது, 3,15க்கு 3 காமனாக இருக்குது, 4,14க்கு 2 காமனாக இருக்குது, 6,12க்கு 6 காமனாக இருக்குது, இதுக்கு 2 இதுக்கு 9 காமனாக இருக்குது. ஸோ மொத்தம் 3 பேர் 1,17 5,13 7,11 இது 3 தான் கோப்ரைம் பேர். ஸோ இதுதான் வந்து பாசிபிள். சரிங்களா? ரைட்டு. அடுத்து ABC இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். A இஸ் a circle is inscribed in it. ஸோ இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே. The length of the two sides containing the rectangle are 10 cm 24 cm.
அப்போ பேலன்ஸ் வந்து இது வந்து என்னது 26 சென்டிமீட்டர். பிகாஸ் 5, 12, 13 தான் ட்ரிப்ளெட்டு. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 5, 10, 24, 26னு வரும். ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இந்த ரேடியஸ் வந்து கேட்குறாங்க. இதோட ரேடியஸ் வேணும் அப்படின்னா R is equal to வந்து என்னது A plus B minus C/2. சரிங்களா? இதில் A வந்து 10, B வந்து 24, C வந்து ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2. இதில் A வந்து 24, B வந்து 10 எடுத்துக்கலாம். பட் ஹைப்போட்டெனஸ் வந்து Cயாக தான் இருக்கும். அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ 34லேருந்து 26 போச்சுன்னா என்ன வரும்? 8 வரும். 8/2 4. சரிங்களா? ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 4 சென்டிமீட்டர். இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு ஃபார்முலா. ஏரியா வந்து என்னது 12 × 10 × 24. செமி பெரிமீட்டர் என்னது மூணுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு 50, 60, 60/2 30. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் இது வந்து ஒரு 12 தடவை, இது ஒரு 3, 12/3 4. ஸோ இப்படியும் வரும். ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ரெண்டு ஃபார்முலா. இது ஒன்று இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஓகேங்களா? ஸோ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 5x, tan தீட்டா ஈக்குவல் டு 5/x. ஸோ tan தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 5x ப்ளஸ் 5/x. ஓகேங்களா? ஸோ இதில் 5 காமனாக உள்ள எடுத்தோம் அப்படின்னா x ப்ளஸ் 1/xன்னு வரும். ஓகே, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ வந்து இது. அதே மாதிரி சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதையே இப்படியே வச்சுக்கலாம். 5x ப்ளஸ் 5/x தானே. ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டானா 5x மைனஸ் 5/x. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஒன்றாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இருக்கும். இந்த சைடு 5x ப்ளஸ் 5/x இன்ட்டு 5x மைனஸ் 5/xன்னு வந்திருக்குமா? ஸோ இதில் ஒரு 5 காமனாக எடுத்தோம், இதில் ஒரு 5 காமனாக எடுத்தோம்னா 25 வெளியில் இருக்கும். அது போக x² மைனஸ் y² இருக்கும். x + 1 இன்ட்டு x + 1/x இன்ட்டு x மைனஸ் 1/xன்னு இருக்கும். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? 10 × x² மைனஸ் இப்போது x² மைனஸ் y² வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/25. இதை கொண்டு நம்ம நேராக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10 × 1/25 is equal to 2/5. சரிங்களா? ஸோ 2/5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு கண்டென்ட்டு. அடுத்த வீடியோக்குலையும் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ NTPC ப்ராக்டிஸ் பேட்ச் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இப்போ கூட ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட்டு 2 months விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அது குவாலிஃபைங் தான் அப்படிங்கிறனால தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.